வணக்கம். இது நிஜக்கண். இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்றைய தினம் உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்து பதற்ற நிலை காணப்படுகிறதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் விடிய விடிய தாக்குதல்கள் தொடர்ந்ததாகவும் தொடர்ந்து குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவம் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்திருக்கிறது கூறப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் முதல் பல எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானின் பல எல்லைகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதோடு லாகூரில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூரில் உள்ள ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கிறது. மே 8 வியாழக்கிழமை இரவு இந்த திடீர் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று பாகிஸ்தான் மறுப்பு தெரிவிச்சிருக்குது. ஜம்மு காஷ்மீரின் ராஜௌரியில் தற்போது இருக்கும் செய்தியாளர் அங்கு முழுமையான மின்தடை ஏற்பட்டிருக்கிறதாகவும் கூறியிருக்கின்றார். ஜம்முவின் சாத்வாரி, சாம்பா, RS புரா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் 8 ஏவுகணைகளை ஏவியது. அனைத்தையும் இந்திய வான் பாதுகாப்பு பிரிவுகள் இடைமறித்தன என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன என இந்திய அரசு ஊடகம் தெரிவித்திருக்கிறது. ஜம்முவில் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் நகரம் முழுவதும் சைரன்கள் ஒலிக்கப்படுவதாகவும் இந்திய ராணுவ வட்டாரங்கள் ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றன. இந்திய ராணுவத்தின் கூற்றுப்படி ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூர் ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அவை முறியடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த தாக்குதல்கள்ல எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. தாக்குதலை நேரில் பார்த்த ஒருவர் ஜம்மு விமான நிலையத்தின் அருகே வெடிபொருட்களின் 16 சிதறல்களை பார்த்ததாக ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் சைரன் சத்தம் கேட்பதாகவும் அங்கிருந்த மக்கள் கூறுகின்றார்கள். கத்துவாவில் உள்ள மக்கள் 2 இடங்கள்ல வெடிச்சத்தங்களை கேட்டிருக்கின்றார்கள். மேலும் இங்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குது. கத்துவா ஜம்முவில் இருந்து 1.5 மணி நேர பயண தூரத்தில் இருக்குது. தற்போது 2 நகரங்களும் முற்றிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்குது. ஜம்மு காஷ்மீரின் ராஜௌரி மாவட்டத்தின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறை தங்களது எக்ஸ் தள பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் மின்தடையை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அனைத்து வெளிப்புற விளக்குகளையும் அணைத்துவிட்டு எந்த வெளிச்சமும் வெளியே செல்லாதபடி ஜன்னல்களை மூடி வைக்கவும் என்று எச்சரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராஜௌரியில் தற்போது இருக்கும் செய்தியாளரே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். பூஞ்சிலும் முழுமையான மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. தாக்குதல்கள், சைரன்கள் அங்கே ஒலித்தன. குறிப்பிட்ட அந்த செய்தியாளர் தெரிவிக்கையில் ஜம்மு நகரத்திலும் பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. இரவு 8:45 மணியளவில் ஒரே நேரத்தில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாக அங்குள்ள உள்ளூர்வாசிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றார். மேலும் அதன் பிறகு முழு பகுதிகளுக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் வாட்ஸ்அப் அழைப்பு சேவை மட்டுமே உள்ளது. உள்ளூர்வாசிகள் மின்வெட்டுக்கு மத்தியில வானத்தில் சிறிய விளக்குகள் தெரியும் சில காணொளிகளை அனுப்பியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இவை ட்ரோன்களாக இருக்கலாம் என்று அவர்கள் யூகிக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நேரத்தில் நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளது. மேலும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அந்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்டதொரு ஊடகத்திடம் பேசிய ஜம்மு நகரவாசிகளிடையே மிகுந்த பீதியும் பயமும் இருந்தது. இது சர்வதேச எல்லைக்கு அருகில் இருக்கும் ஒரு நகர்ப்புற பகுதி. இவ்வளவு பெரிய அளவிலான குண்டுவெடிப்புகள் இங்கு இதுவரை நிகழ்ந்ததில்லை. ஜம்மு காஷ்மீரில் தற்போது நடைபெறும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் பொறுப்பல்ல என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். நாங்கள் இதை மறுக்கின்றோம். இதுவரை எந்த தாக்குதலையும் நாங்கள் முன்னெடுக்கவில்லை என்று ஊடகத்திடம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அவரது கூற்றுப்படி பாகிஸ்தான் தாக்கும் போது அது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் தாக்கிவிட்டு பின்னர் மறுக்க மாட்டோம். ஜம்மு காஷ்மீரில் வெடிப்புகள் மற்றும் மின்தடை பற்றிய செய்திகள் வெளியான சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் ஊடகத்திடம் பேசினார். ஜம்மு காஷ்மீரில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் நாளை மூடப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் கல்வி அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தும் இருந்தார். இதற்கிடையில்
தர்மசாலாவில் நடைபெற்று வந்த IPL போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிரிக் இன்ஃபோ வலைத்தளத்தின்படி ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தின் தர்மசாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் 11 மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக போட்டி நிறுத்தப்பட்டதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒரு அறிக்கையில் தெரிவித்ததாக குறிப்பிட்ட வலைத்தளத்தில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பார்வையாளர்கள் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட காட்சிகளை குறிப்பிட்டதொரு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட காணொளியும் காட்டியிருக்கின்றது. இதற்கிடையில் பஞ்சாப் மற்றும் டெல்லி IPL அணி வீரர்கள் ஏற்றிச் செல்லும் சிறப்பு ரயில் நாளை பதான்கோட்டிலிருந்து டெல்லி செல்லும் என்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நேரம் மற்றும் வழித்தடங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் வடக்கு ரயில்வேயின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் மோதல் குறித்து அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸும் பதிலளித்திருக்கின்றார். இரு நாடுகளும் பதற்றங்களை தணிக்க ஊக்குவிக்க முயல்வதுதான் நாங்கள் செய்யக்கூடியது. ஆனால் போர் ஏற்பட்டால் அமெரிக்கா தலையிடாது, அது எங்கள் வேலை அல்ல என்று வான்ஸ் ஃபேக்ட் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கின்றார். இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தும் அமெரிக்காவின் திறனுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ராஜ்ஜிய வழிமுறைகள் மூலம் இந்த பிரச்சனையில் எங்கள் முயற்சிகளை தொடர்வோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நேர்காணலில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் ஒரு பரவலான பிராந்திய போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறாது என்றும் JD வான்ஸ் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் அதிகரிக்க தொடங்கியது. அந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டார்கள். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக கடந்த ஏப்ரல் 24 பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்றார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது. பாகிஸ்தானுடனான 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க இந்தியா முடிவு செய்தது. அட்டாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை உடனடியாக மூடவும் இந்தியா முடிவு செய்தது. பிறகு பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூடியது. பாகிஸ்தானில் இருந்து அனைத்து விதமான இறக்குமதிகளையும் இந்தியா தடை செய்தது. அதேபோல பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது இந்தியாவால் செயல்படுத்தப்படும் எல்லா விமானங்களுக்கும் தன் வான்வெளியில் அனுமதி மறுத்தது. தொடர்ச்சியாக மே 7 நள்ளிரவில் பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற பெயரில் தாக்குதலை நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது. நம்பகமான உளவு தகவல்களின் அடிப்படையில் சுமார் 9 இடங்களில் ஏவுகணை மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றும் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்தியா நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை 31 பேர் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களில் 57 பேர் காயமடைந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் மற்றும் 4 நெருங்கிய கூட்டாளிகள் கொல்லப்பட்டதாக ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டிருந்த மசூத் அசார் அறிவித்தும் இருந்தார். இந்த தாக்குதல் தொடர்பாக நடைமுறைப்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தும் இருந்தார். மறுபுறம் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் 32 பேர் காயமடைந்ததாகவும் இந்திய அரசு தெரிவித்தும் இருக்கின்றது. அதன் பிறகு பாகிஸ்தான் ராணுவத்தின் மக்கள் தொடர்பு பிரிவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் புதன்கிழமை இரவு முதல் பாகிஸ்தான் ராணுவம் 25 இந்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு 8:45 மணிக்கு ஜம்மு நகரத்தில் இருந்து விமான தாக்குதல்கள் பற்றிய தகவல்கள் வர தொடங்கின. அதைத் தொடர்ந்து ஜம்மு நகரம் முழுவதும் மின்தடை ஏற்பட்டு விமானம் சைரன்கள் ஒலித்தன. ஜம்முவின் சத்தாரி, சம்பா, RS-புரா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் 8 ஏவுகணைகள் ஏவியது என்றும் அனைத்தையும் இந்திய வான் பாதுகாப்பு பிரிவுகள் இடைமறித்தன என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் இருக்கின்றன. இந்திய ராணுவத்தின் கூற்றுப்படி ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூர் ராணுவ தளங்கள் மீது பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியும் இருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இன்னும் என்னதான் நடக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.